என்னடா இப்படி ஒப்பாரி வைக்கிறீங்க, இப்படி ஒப்பாரி வைக்கிறீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெல்கம் டு மணிஸ் யூஸ் கைஸ். லைவ் அப்டேட் தான். நேற்று நைட் என்ன நடந்துச்சுன்னா, நிறையா விஷயங்கள் கண்டென்ட்டு மூளைக்கு ஒப்பாரி வைக்கிறாங்க. ஒருத்தன் என்னன்னா ரூமில் ஒப்பாரி வைக்கிறான், ஒருத்தன் என்னன்னா கார்டன் ஏரியாவில் ஒப்பாரி வைக்கிறான், ஒருத்தன் என்ன நடந்துட்டு பேசிக்கிட்டே ஒப்பாரி வைக்கிறான், ஒருத்தன் என்னன்னா இது இருக்கும் அது இருக்குன்றான், ஒருத்தவங்க என்னென்னா எதுக்கு நம்மளை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணலான்றாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பவித்ராவும் ஜெஃப்ரியும் நடந்துக்கிட்டே கார்டன் ஏரியாவில் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை நண்பர்களே, எதுக்கு வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்து வெளியே யாரையா போன சீசனில் கண்டஸ்டன்ட் தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஜெஃப்ரி கேட்குறாரு பவித்ரா கிட்ட. உடனே நம்ம பவித்ரா அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் லாஸ்ட் சீசனில் ஒரு கண்டஸ்டன்ட்டு தெரியும் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாங்க. அங்கே வந்து நேமும் சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பீப் ஆகிடுது. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல ஒரு பீப் ஆனதுனால அது வந்துட்டு யாருன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ யாருன்றதை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல சொல்கிறாங்க. சொன்ன உடனே இல்லை உடனே இன்னொன்றும் கை காட்டி ஜெஃப்ரியோட கையில் எழுதி காட்டுறாங்க, இன்னொரு கண்டஸ்டண்ட்டும் இருக்குது. அந்த கண்டஸ்டண்ட்டுக்கும் வந்துட்டு லாஸ்ட் சீசன் வின்னர் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் சீசன் வின்னர் தெரியும் உங்களுக்கு. ஸோ அது கையில் வந்துட்டு ஒருத்தவங்க சொல்லி காட்டினாங்க. இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. என்ன தான் இவங்க பண்ணாலும் அதை வந்துட்டு வேறு மாதிரி ஒன்று காட்டுறதுக்கு இவங்க ஒன்று பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நண்பர்களே. ஸோ என்னன்னா பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க என்ன தான் பண்ணாலும் வெளியே மக்கள் வந்துட்டு மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு என்னாலும் மாற்றிடுவாங்க இவங்க இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அப்படின்ற மாதிரி பவித்ரா அவர்கள் ஜெஃப்ரி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு உடனே ஜெஃப்ரி அதுகள் என்ன சொல்கிறாருன்னா, எனக்குலாம் இந்த ஷோ வந்து கிடைச்சது வந்துட்டு பெரிய ஒரு ஆச்சரியம். பிக் பாஸ் கூப்பிட்றாங்களா, பிக் பாஸ் இவ்வளோ பெரிய ஷோப்பா அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன் அப்படி மாதிரிலாம் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த விஷயம் நடக்குது. பவித்ரா ஜெஃப்ரி வந்துட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். என்ன சொல்கிறாருன்னா, அப்படியே இந்த கேங் பவித்ராவுக்கு வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு பயங்கரமாக சாட்டர்டே எபிசோடில் கிளாப்ஸ் வந்தது இல்லையா? ஸோ அதனால ஜெஃப்ரி அவர்கள் இந்த பக்கம் வந்து இவங்ககிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, நான் வந்துட்டு அந்த கேங்கில் சேர்ந்ததே, கோவா கேங்கில் இருந்தது, சௌந்தர்யா ஜாக்லினை பற்றி இன்னெல்லாம் அவங்க பண்ணுறாங்க, இப்படிலாம் நல்ல கெட்டது இருக்குது அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி ஒரு விட்ட போகிறார். இதெல்லாம் தான் நடக்குது. ஆனால் வந்துட்டு இந்த கான்வர்சேஷன் ஒரு பயங்கரமாக நிறைய நேரம் போச்சு. நிறைய ஒரு விதத்தில் ஒப்பாரி வைக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி தர்ஷிகா வந்துட்டு நம்மளே எதுக்கு சேவ் பண்ண மாட்டுறாங்க, அவங்களே சேவ் பண்ணுறாங்க. ஐயோ என்னம்மா இப்படிலாம் வன்மமாக இருக்கக்கூடாதுமா. அது மட்டும் இல்லை நண்பர்களே, நாளைக்கே அந்த பொண்ணு தர்ஷிகாவுக்கு வேறு பர்த்டே. இன்னெல்லாம் கிரிஞ்சு கண்டு நம்ம பார்க்க போகிறோமோ தெரியலையா. நாளைக்கு நம்ம ஆல்ரெடி யாரெல்லாம் நாமினேஷன் லிஸ்ட்டு வந்திருக்காங்கன்றதை நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம லிஸ்ட்டில் வந்துட்டு ரயான், விஷால், சத்யா, ஜாக்கலின், சௌந்தர்யா, அருண், அன்ஷிதா இவங்க எல்லாருமே நாமினேஷனில் இருக்காங்க. நான் எல்லாரையும் சொல்லியிருப்பேன். ஏதாவது ஒரு 2 நேம் மிஸ் ஆயிருந்ததுன்னா மன்னிச்சிக்கோங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோ ரயான் சொல்ல நினைக்கிறேன். ஸோ ரயானையும் ஆட் பண்ணிக்கோங்க. மிஸ் ஆகிடுச்சு நண்பர்களே. நான் சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த கண்டஸ்டன்ட்லாம் இருக்காங்க. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு டபுள் இருந்தால் சத்யா அண்ட் தர்ஷிகா அவுட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் யார் வெளியே போகன்றதும் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு லைவ் அப்டேட்ஸோட. இன்னெல்லாம் நடக்குது, இன்னெல்லாம் உள்ளே நடத்துகிறாங்கன்றதை கண்டிப்பாக சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆல்வேஸ் 24/7 நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட்ஸாக வந்துட்டு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கு நீங்கள் மறக்காமல் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்டே டியூன் கைஸ். லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் பை.